ஹாய். இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு ரியல் லைஃப் ப்ராக்டிக்கலான நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிட்டு இருக்குது. இத்தனை ஒரு நாளும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் இருக்கு. அவங்க எப்படிலாம் தன்னோட லைஃப்பை பார்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சாலும் சரி, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற விஷயம் தெரியலைனாலும் பரவாயில்ல, நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு நம்ம ஜாஸ்தி வந்து இப்படி எல்லா வீடியோலயுமே இன்சிஸ்ட் பண்ணி சொல்றது கிடையாது. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அகைன் வந்து இது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எனக்கு அந்த மோட்டிவேட்டிங் மேல எல்லாம் வந்து பெருசா நம்பிக்கை கிடையாது. ஸோ இது வந்து மோட்டிவேஷனல் வீடியோவும் இல்லை, ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சடன் சேஞ்ச் வருமா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா ஒரு சின்ன சேஞ்ச் கண்டிப்பா இருக்கும். அந்த சேஞ்ச் வந்து அவங்களோட லைஃபை மாத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அகைன் நம்ம வீடியோவை கண்டினியூ பண்றோம். அதாவது 2 பர்சன் எனக்கு தெரிஞ்சவங்க, சரிங்களா, அவங்களுடைய ஒரிஜினலான எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி அந்த 2 பர்சனோட வாழ்க்கையை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க எப்படி அவங்க லைஃப்பை வந்து தாண்டி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியா இருக்கும்னு வைங்களேன். நம்ம ஒரு இன்னொருத்தரோட லைஃப் கூட நம்ம லைஃப் கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கு வந்து எப்படி பார்க்கணும், நம்மளோட அந்த வாழ்க்கையை பார்க்குற முறையே வந்து கண்டிப்பா மாறும். ஸோ இதுல வந்து ஏ பர்சன் பி பர்சன் எடுத்துக்கலாம். அந்த ஏங்கிறவருங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா 1 வருஷம் 2 வருஷம் 6 மாசம் 3 மாசம் எல்லாம் கிடையாது. தொடர்ந்து ஒரு 6 வருஷம் கணக்கு எடுத்து பார்த்தா ஒரு 6 இயர்ஸ் அப்படிங்கிற அந்த லைஃப் டைம் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை சோதனை அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. இவங்கெல்லாம் கூட நமக்கு ஏமாத்துவாங்களா, இவங்க கூட நம்மள வந்து தப்பா நினைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி, அப்புறமா வந்து இவங்க நம்மள துரோகம் பண்ணுவாங்களா நமக்கு அப்படின்ற மாதிரி, யாரையெல்லாம் அதாவது உலகத்துல யாரெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப நம்புறோமோ ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம வச்சிருக்கோம். நிறைய ரிலேஷனுக்கு வந்து பேர் கொடுத்துருக்கோம். ஆனா வந்துட்டு இவங்க எல்லாம் கண்டிப்பா பண்ணவே மாட்டாங்க, இவங்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வரிசையா வந்து அடி மேல அடி. அது ஒரு சைடு. அப்புறம் பாத்தீங்கன்னா டெய்லி லைஃப்ல ப்ராப்ளம், ஆபீஸ் லைஃப்ல ப்ராப்ளம். இதுல வேற பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அப்படிங்கறது வந்து பெருசா கிடையவே கிடையாது. அதுல ஒரு 3-4 வருஷம் வந்து இல்ல 3 வருஷம் கடவுள் நம்பிக்கைங்கிறது கிடையாது. இன்னொரு 3 வருஷம் பாத்தீங்கன்னா ஏன் வாழ்ந்தாங்க எதுக்கு வாழ்றாங்கிறது அவங்களுக்கும் தெரியாம ஒரு வாழ்க்கை. அவ்வளவு கஷ்டத்திலயுமே வந்துட்டு அந்த சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்ங்கிறது வந்திருக்கு. ஆனா அதை வந்து அவங்க ரியாலிட்டியா வந்து அவங்க ட்ரை பண்ணது இல்லை. ஆனா வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு சோக பாட்டு போட்டு அழுதுட்டு வாழ்க்கையை ரொம்ப நெகட்டிவா பார்த்துட்டு பயம். இப்ப இன்னைக்கு நம்ம நெகட்டிவ்னா என்னென்ன எமோஷன்ஸ் எல்லாம் சொல்றோமோ, இப்ப ரீசெண்டா தான் அந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் அப்படி இப்படின்றோம். அப்புறமா வந்து லோன்லினஸ், இது எல்லாத்தையுமே ஒரே டைம்ல வந்து பார்த்து அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்கள நான் பாக்குறேன். எப்படி இவங்களோட லைஃப் போகுது அப்படின்னு அவங்களுக்கே தெரியல. யார் அந்த லைஃபை கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் தெரியல. நாளைக்கு காலையில என்ன நடக்கும்னு தெரியல. நம்ம ஏன் பிறந்திருக்கோம், நமக்கு இந்த லைஃப் இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி எல்லாம் கூட யோசிக்காத அளவுக்கு ஒரு முட்டாள். புரியுதுங்களா? இப்ப வந்து ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கையில கஷ்டம் வருது அப்படின்னா என்ன நினைக்கணும், நமக்கு ஏன் இப்ப இந்த கஷ்டம் வருது, ஓகே அப்படின்றத நம்ம யோசிப்போம். இதுக்கு ஈர்ப்பு விதியெல்லாம் கூட அவசியம் இல்லை, ஒரு காமன் சென்ஸ் இருந்தாலே போதும். ஓகே, இதனாலதான் இந்த பிரச்சனை வருதா, ஓகே இனி நம்ம வந்து இதை பண்ணக்கூடாது, இனிமே இந்த மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது, இப்படி ஏதோ ஒண்ணுல வந்து நம்ம வந்து அந்த பிரச்சனைக்குள்ள இருந்து நம்ம வெளியில வர பார்க்கணும். ஆனா அந்த பிரச்சனைக்குள்ளதான் நம்ம இருக்கோம் அப்படிங்கறது கூட தெரியாம டெய்லியும் அந்த பிரச்சனையவே வந்து அப்படியே படகோட்டுற மாதிரி டெய்லியும் அதே சேம். அந்த காலையில ஏஞ்சதுல இருந்து அவை சண்முகி கமல் மாதிரி திரும்ப நைட்டு தூங்குற வரைக்கும் அதே 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 அதேன்னு ஒரே மொனாட்டனஸ் லைஃப். ஒரு துளி கூட ஒரு அறிவோ இல்ல வந்து ஒரு புத்திசாலித்தனம் எதுவுமே இல்லாம நம்ம ஏன் இப்ப இருக்கோம் இந்த மாதிரி ஒரு லைஃப்னு யோசிக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு அறியாமையில இருக்கிறாங்க. ஓவர் அன்கான்சியஸ் லைஃப். சரிங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம், எது நினைக்கிறோம், நம்மளை யாரு காப்பாத்திட்டு இருக்காங்க, இன்னைக்கு நம்ம இருக்கோமே, இப்படி ஒரு விஷயம் நம்ம கிடைச்சிருக்கா கிடைக்கலையா ஒண்ணுமே தெரியாம ஒரு மிக மிக முட்டாள்தனமான வாழ்க்கை வந்து அப்படி ஒரு பர்சன் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேல வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கூட எனக்கு தெரியல எப்படின்னு. ஏன்னா வந்துட்டு சாப்பிட்றதா இருக்கட்டும், ஹெல்த் இஷ்யூவா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு ஃபேமிலி இஷ்யூஸ், இப்படி என்னென்ன, அதாவது ஒரு மனுஷனுக்கு என்னென்ன இஷ்யூலாம் எங்க இருந்தெல்லாம் எப்படியெல்லாம் வருமோ அத்தனை இஷ்யூவையுமே கோ த்ரூ பண்ணி ஹேண்டில் பண்ணி வாழ்றாங்களே தவிர அதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செகண்ட் தாட்டே இல்லை. இப்ப இவ்வளவு நேரத்துல நான் சொல்லியிருக்கிறதுல யாராவதோட லைஃப் இப்படி இருக்கு அப்படின்னா
நீங்க ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஏ லைஃப் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இப்ப இப்படி இருக்கிறீங்கன்னா, முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும். நம்ம லைஃப்ல இப்ப என்னெல்லாம் கஷ்டம் நம்ம ஏன் அனுபவிச்சுட்டு இருக்கோம்? ஏன் இதையெல்லாம் நம்மளால சரி பண்ணவே முடியாதா? அப்படி ஒரு மிகப்பெரிய பாவம் நம்ம பண்ணிட்டோமா? இல்ல வந்துட்டு நமக்கு தலைவிதியே இவ்வளவுதானா? அப்படிங்கிற மாதிரி நீங்க ஜஸ்ட் அதுல இருந்து ஏஞ்சி வெளியில வரணும் முதல்ல. அப்படிங்கிற முதல்ல வரணும். இதுல இருந்து நம்ம மாறணுங்கிற அந்த எண்ணம் வந்து அந்த ஏ பர்சனுக்கு இல்ல. அந்த மாதிரி இல்லாம நீங்க மாறணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க நினைக்கணும். சரிங்களா? இப்ப பி பர்சனோட லைஃப் அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த அவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருந்ததோ, அதே மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுதான். ஆனா வந்து எப்படின்னா, அவங்க வந்து அத பெருசா பாத்துக்கிறது கிடையாது. பெருசா அத கான்ஷியஸா வந்து உட்கார்ந்து அத நினைச்சு புலம்புறது கிடையாது. ஃபீல் பண்றது கிடையாது. இப்ப வந்து அந்த சரண்டரன்ஸ் அப்படிங்கிற அந்த மனநிலைக்குள்ள போறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ வந்துட்டு என்ன தேவைன்னு இவங்க நினைக்கிறாங்களோ, அத பல 100 வாட்டி உள்ள நம்மளே கேட்டுக்கணும். இது தேவையா? இது தேவையில்லையா? இது வந்தா என்னெல்லாம் நடக்கும்? அப்படின்னு நம்ம அவேர்னஸோட நெறைய திங்க் பண்ணணும். ஒரு பொருள் நமக்கு ஆசையா இருந்தா கூட அத இம்மீடியட்டா வாங்காம வெயிட் பண்ணி ஒரு 3 டேஸ், 4 டேஸ் வெயிட் பண்ற அளவுக்கான பொறுமைய வளர்த்துக்கணும். அப்புறம் வந்து மனிதர்கள் கிட்ட வந்து ரொம்ப லிமிட்டா இருந்தா போதும். அப்புறம் வந்துட்டு யாரையும் ஜாஸ்தி நம்பாம இருக்கிறது. இப்படி நெறைய அந்த ஏ லைஃபோட லைஃபுக்கு டைரக்ட் ஆப்போசிட் லைஃப் தான் இந்த பி லைஃப். சரிங்களா? இவங்களோட வாழ்க்கை வந்து அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அந்த கான்சியஸ்னஸ் பத்தி புரிஞ்சுக்கிறது, கடவுள் அதாவது கடவுளே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு காலம். இப்ப வந்து கடவுள்னா என்ன? அது என்ன மனிதன் அப்படி அந்த ரிலிஜியன் அப்படியெல்லாம் கிடையாது. நம்மள மீறி ஒரு எனர்ஜி இருக்குது. நம்மள மீறி நமக்கு என்ன தேவையோ, என்ன தேவையில்லையோ அத அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம போய் எதுவும் கேட்டு நிக்கிற அளவுக்கு நம்மள வச்சுக்கல. நம்ம இப்ப நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுல நம்ம ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கோம். அப்படிங்கிற அளவுக்கான புரிதல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பி கிட்ட ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறத வந்து நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். புரியுதுங்களா? அப்போ அந்த பிக்கு என்ன இப்ப இதுல உங்களுக்கு என்ன ஏபி அப்படின்னா பெருசா குழப்பம் இல்ல. அந்த ஏ அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா நான் தான். ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு லைஃப் அது. சரிங்களா? நம்ம இப்ப இருக்க அதே லைஃப் தான். ஆனா என்னன்னா நமக்கு நிறைய கான்சியஸ்னஸ், அவேர்னஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம நம்ம ரொம்ப நெகட்டிவா இருக்கும். நம்ம பண்ண அந்த கர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு டைம்ல நம்மள வந்து அது போட்டு வாட்டி எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தின காலம் தான் அந்த ஒரு பாஸ்ட். அதுல இருந்து நம்ம முழுசா வெளியே வரும்பொழுது இன்னைக்கு நான் எதை பண்ணாலும் அந்த பியும் வந்து நான் தான். சரிங்களா? அந்த பி லைஃப் இப்ப நான் லீட் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஏதாவது செய்யணும்னு ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு தடை வருது. அப்புறம் வந்து நான் ஏதாவது ஒரு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா இப்ப என் லைஃப்ல எப்படி இருக்கும்னா நான் ஆல்ரெடி நம்ம நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த கஷ்டத்துல நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம்னா பொறுமையை வளர்த்துக்கணும். அப்புறம் வந்து நிறைய இருக்கு. இது வந்து இந்த ஒரு வீடியோல சொல்ல முடியாது. கண்டிப்பா உங்களுக்கும் தெரியும். சோ வந்துட்டு நம்ம ஒரு கேரக்டரையும் ஒரு ஹேபிட்டையும் நம்ம வளர்த்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா எது வேணும் லைஃபுக்கு எது வேண்டாம். இன்னைக்கு நம்ம வேணும்னு நினைக்கிறது பின்னாடி நமக்கு என்ன பிரச்சனை வரும். அப்படியே அது பிரச்சனை வந்தா கூட நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணும், நம்ம செல்ஃபை எப்படி கண்ட்ரோலா வச்சுக்கணும், எப்படி வந்து நம்மள ஹேண்டில் பண்ணிக்கணும், என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் மத்தவங்க கிட்ட நம்ம எப்படி பழகணும், நம்ம மத்தவங்கள்ட்ட எப்படி இருக்கணும், அப்புறம் எவ்வளவு லிமிட்ஸ் நம்ம அடுத்தவங்கள்ட்ட வந்து நம்ம கொடுக்கணும், நம்ம கிட்ட இருந்து ஒரு ரைட்ஸ் அவங்க எவ்வளவு தூரம் எடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அதுல வந்து முக்கியமா யாரையுமே ஹர்ட் பண்ணாம யாரையும் கஷ்டப்படுத்தி அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரொம்ப செல்ஃபிஷாவும் இல்லாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைஃப் வந்து இப்ப நான் லீட் பண்றேன் இல்லையா? ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல வேணுமோ வேண்டாமோ ஏதோ ஒண்ணு எனக்கு வந்து தோணுது. ஆனா அது போயிருச்சுன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். வந்தா ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். இப்படி ஒரு தான் நார்மலான மைண்ட் செட். இப்போ வந்து நான் நிறைய எனக்கு மெச்சூரிட்டி வந்த மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா? ஓகே பழைய மாதிரி நான் இல்ல. இப்ப நான் நல்லா மாறி இருக்கேன். என்னோட லைஃப்ல வந்து நிறைய சேஞ்சஸ் நான் பாக்குறேன். அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா, அன்னைக்கு நான் வந்து பட்ட ஒரு கஷ்டம், அப்புறம் வந்து நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாம் நம்மள எப்படி ஏமாத்துறாங்க, அப்புறம் வந்துட்டு நம்ம இருக்கும்போது என்ன பேசுறாங்க, நம்ம இல்லாதப்போ என்ன பேசுறாங்க, நிஜமாவே நம்ம அவங்கள்ட்ட வந்து பழகுறாங்க அப்படின்னா எதுக்கு பழகுறாங்க, இப்படிங்கிற அத்தனையுமே நம்ம லைஃப்ல ஒருத்தரும் வந்து ஒண்ணு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்குமே நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்கணும். நான் இருக்கிறேன். அவங்க வந்து அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எனக்கு அந்த மாதிரி பண்ணலைன்னா கண்டிப்பா என்னோட அவேர்னஸ், என்னோட கான்சியஸ்னஸ் வந்து எங்கேயும் எனக்கு லேக் ஆயிருக்கும். என்னால அதை கண்டுபிடிச்சு வெளில கொண்டு வந்திருக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி இப்ப நான் ஏன் இப்ப இந்த ஏ லைஃப் பி லைஃப் எல்லாம் ஏன் சொன்னேன்னா, நீங்க ஒரு லைஃப் ரொம்ப ஃபர்ஸ்டா ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமா ஒரு வாழ்க்கைங்க நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஏன்னே தெரியலனாலும் இந்த லைஃப் மாத்தணும் அப்படின்னா என்ன பண்றது நானு அப்படின்ட்டு முதல்ல நீங்க அதை திங்க் பண்ணுங்க. அதை திங்க் பண்ணுனீங்கன்னா பெருசாலாம் நீங்க வந்து எதுவுமே யோசிக்கிறதெல்லாம் தேவையில்லைங்க. இங்க உங்க வாழ்க்கையில இப்ப பண பிரச்சனையா, பணம் வேணும்னா என்ன பண்ணும்? இப்ப நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அந்த வேலையில வர சம்பளம் பத்தலையா, எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் டைம் ஜாப் போலாம், இல்ல வேற பக்கம் ஆபீஸ் தேடலாம், வேற ஆபீஸ் பார்க்கலாம். இப்படி ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்த வந்து நீங்க உங்க மனசுல ஃபர்ஸ்ட் விதையா போட்டீங்க அப்படின்னா
நாளைக்கு வந்து உங்களோட ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் டைம் உங்களுக்கு ஆனாலுமே இன்னைக்கு நீங்க பண்ண எல்லா வேலைக்கு உண்டான ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு அன்னைக்கு கிடைக்கும். என்னை யாருமே எதுவுமே சொல்லிடக்கூடாது, என் லைஃப்ல எல்லாருமே என்கிட்ட வந்து ரொம்ப வந்து கைண்டா இருக்கணும், ரொம்ப உண்மையா பாசிட்டிவாவே இருக்கணும் அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால லைஃப்ல எதையுமே கத்துக்க முடியாது. கண்டபடி வந்துட்டு போவாங்க. நிறைய பேர் அப்படியே சரமாரியா வந்துட்டு உங்களை என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா அதுல இருந்து நீங்க ஒரு நிதானத்தோட இருக்கணும். ஓகே, இது வரைக்கும் நம்ம ஒரு பிரேக் போடணும் நம்ம லைஃப்ல. ஓகே, இது வரைக்கும் இது மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. இதுக்கு அப்புறம் திரும்பவும் அதே தப்ப நீங்க பண்ணீங்க அப்படின்னா அகைன் நீங்க கர்மா இருக்கு. இப்ப பாஸ்ட்ல எனக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிக்காம நடந்திருக்கும். அது திரும்ப எனக்கு இங்க வர மாதிரி ஒரு சேம் சுச்சுவேஷன் வரும். அது எதுக்கு வருதுன்னா நம்ம பழைய மாதிரி தான் இருக்கோமா இல்ல சேஞ்ச் ஆயிட்டோம் அப்படின்னு நமக்கு டெஸ்ட் வைக்கிறதுக்கு வருது. அப்ப நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டு மெச்சோர்டா அதை ஹேண்டில் பண்ணி விலகி வராம திரும்ப பழைய மாதிரியே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு நீங்க பண்ணதுக்கு திரும்ப அகைன் ஒரு கர்மா, அதே மாதிரி சுச்சுவேஷன். சோ இங்க பண்றது எல்லாமே ஒன்ஸ் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, நீ அனுபவிமா அப்படின்னுட்டு. நல்லது கெட்டது ஏதோ ஒண்ணு, அதை நீங்க எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்றீங்க, உங்களோட மெச்சூரிட்டி லெவல் என்னன்னு பாப்பாங்க. உங்களுக்கு எதுல எல்லாம் மெச்சூரிட்டி இல்லாம இருக்கீங்களோ அதை சார்ந்துதான் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். இப்ப பண அளவுல வந்து நீங்க ரொம்ப நெகட்டிவா இருக்கிறீங்க, ரொம்ப வந்து நம்பகத்தன்மையே இல்ல, எனக்கு பணத்தை கண்டா பிடிக்காதுன்னு பணத்து மேல எரிஞ்செறிஞ்சு விழுறீங்கன்னா உங்க கையில பணம் தங்காது. உங்களுக்கு இன்னுமே பணத்துல கஷ்டம் வர மாதிரியான சூழ்நிலைகள் தான் வரும். ஏன்னா உங்களுடைய எமோஷன் வந்து எந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க பிலீவ் பண்றீங்களோ அப்படிதான் நடக்கும். அதே மாதிரி மனிதர்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம ரொம்ப நீங்க வந்து மனுஷங்களை வெறுத்து ஒதுக்குறீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல வந்து அட்ராக்ட் நீங்க பண்ற ஆளுங்க எப்படி இருப்பாங்கன்னா பாதியில விட்டுட்டு போறது, இல்ல கூடவே இருந்து ஏமாத்துறது, இப்படிதான் இருப்பாங்க. சோ நம்ம எண்ணத்தை மாத்தணும். இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய அந்த நெகட்டிவ் லைஃப் மாதிரி இருக்கு. அப்படி இருக்கவங்க எப்படி இருக்கணும்னு நம்ம பேசணும் இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கவங்க இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க ரீசன் என்ன, இதுதான் ரீசன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இப்போ பி லைஃப்குள்ள இன்னைக்கு பிரசன்ட்ல நீங்க எப்படி இருக்கணும்னா முதல்ல அவேர்னஸ். ஓகே, நம்ம லைஃப்ல இதெல்லாம் தான் பிரச்சனை, இதெல்லாம் இல்லைன்னா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா ரியாலிட்டியில என்னன்னா அதை விட மோசமான பிரச்சனைகள் வர ஸ்டார்ட் பண்ணும். அது எப்பன்னா ஒன்ஸ் நீங்க அவேர்னஸ் ஆக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதை விட அதிகமான பிரச்சனைகள் வரும். ஆனா உங்களுக்கு வந்து இன்னைக்கு அதெல்லாம் பெரிய பிரச்சனையாவே தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்கே அப்போ வந்து அந்த பிரச்சனைகள்லாம் இப்ப வந்தா நான் அதை வந்து ஒரு விஷயமா கூட நினைச்சுக்கவே மாட்டேன். அப்படியே வந்து தூசு மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா அந்த டைம்ல நம்மளோட ஏஜ், நம்மளோட மெச்சூரிட்டி இதெல்லாம் வந்துட்டு நமக்கு அதை பெருசா காட்டும், கண்ணு முன்னாடி பெரிய மலை மாதிரி காட்டும். சோ இப்போ உங்களோட வயசு, மெச்சூரிட்டி, உங்களுடைய விதி, அப்புறம் உங்க கர்மா, உங்களுடைய எப்படி சொல்றது, உங்களோட அவேர்னஸ் இதெல்லாம் பொறுத்துதான் நம்மளோட லைஃப் இருக்கு. நம்ம லைஃப் வந்து முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை என் வாழ்க்கையில அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா அந்த டைம்ல நான் நினைச்சது என்னன்னா என்னை விட ஒருத்தர் வந்து இந்த உலகத்துல வந்து வாழவே முடியாது, எதுக்கு இப்படி ஒரு வாழணுங்கிற ஒரு லைஃப வாழ்ந்துட்டு இருந்தவங்க கூட இன்னைக்கு நான் நினைச்சு பார்த்துப்பேன். ஒருவேளை அந்த அன்னைக்கு எனக்கு அவ்வளவு கஷ்டம்லாம் இல்லைன்னா இன்னைக்கு இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்க அந்த ஹாப்பி சூப்பர் லைஃப வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு நான் இன்னைக்கு நினைக்கிறேன். சோ நீங்க யாரெல்லாம் இன்னைக்கு ரொம்ப வஸ்டா ரொம்ப மோசமா வாழ்க்கை வாழ்றீங்களோ நிச்சயமா தெரிஞ்சுக்கோங்க, அடுத்த ஒரு மாசம் எனக்கு வந்து டைம் எடுத்தது. ஆனா நீங்க ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப சீக்கிரமா வந்து உங்களோட லைஃப கண்டிப்பா சேஞ்ச் பண்ண முடியும். உங்களோட தாட்ல இருந்து உங்களுடைய மனம், மத்தபடி அப்புறம் உங்க கூட பழகிற ஆள், இப்படி ஒன்னொன்னையா நீங்க பார்த்து சேஞ்ச் பண்ண ரொம்ப சீக்கிரம் அதிகபட்சம் 6 மாசம். இன்னைக்கு இப்ப ஜான்வரியில இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஒரு ஜூன் மந்த்ல எல்லாம் உங்களோட லைஃப் ஸ்டைலு, உங்களோட தாட் எல்லாமே, திங்கிங் பேட்டர்ன் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். சோ யாருமே முதல்ல வந்துட்டு நம்ம வாழ்றது ரொம்ப மோசமான லைஃப், அசிங்கமா இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை என் வாழ்க்கை, இப்படி எல்லாம் புலம்பாதீங்க. ஏன்னா நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த ஃப்ரூட்ஃபுல் லைஃப் அப்படிங்கிறது செம்ம சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் அந்த மாதிரியான ஒரு அழகான லைஃப் ரொம்ப பிடிச்சி ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்கேன். கண்டிப்பா எனக்கு அந்த பாஸ்ட்ல அப்படி ஒரு மோசமா அப்படி ஒரு லைஃப் இல்லைன்னா கண்டிப்பா நான் வாழ்ற இந்த சூப்பர் லைஃப் எனக்கு இன்னைக்கு இல்லவே இல்லை. சோ யாருமே வந்துட்டு இது கண்டிப்பா மோட்டிவேஷனல் வீடியோவும் கிடையாது, ரொம்ப ப்ராக்டிக்கலான வீடியோ. நினைச்சு பாத்துக்கோங்க, ரொம்ப ஃபீல் எல்லாம் பண்ணாதீங்க. லைஃப் இன்னைக்கு மோசமா கேவலமா இருந்தா இருந்துட்டு போட்டும், நாளைக்கு இதை விட பெட்டர் லைஃப் நமக்கு கண்டிப்பா இருக்கு. யூனிவர்ஸை நம்புங்க, கடவுளை நம்புங்க. தேங்க்யூ.